நினைவிலே கரைகிறேன். காற்று நீயாக வீச என் வேகம் பூச எதை நான் பேச காதல் கண் கட்டுதே கவிதை பேசி கை தட்டுதே. எங்கே போனா இந்த தானா? ஓ, கார்டன்ல இருந்து மேடம் ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்களா? ஏன் இதை வீட்டுக்குள்ள இருந்து பார்க்கறது? இதோ வரேன். என்னடா இது, நம்ம வந்து உட்காந்துருக்கோம், அது கூட தெரியாம ஃபோன் பார்த்துட்டு இருக்கா. யாரும் இங்க இல்லை. ஏதாச்சும் பேசி பார்ப்போமா? தைரியமா பேசிட்டா கார்த்திக். என்ன இவ கண்டுக்கவே மாட்றா? ஒருவேளை இவ யாரையாவது லவ் பண்றாளோ? அவங்கிட்ட தான் உட்காந்து கடலை போட்டுட்டு இருக்காளா? ஹலோ சார். இல்லதானா, சாரி, நான் நீ பண்றதெல்லாம் பார்க்க வரல. டவர்ல போன் இருக்கான்னு தான் பார்க்க வந்தேன். என்ன? ஆமா, நான் உன் மேல சந்தேகப்பட்டெல்லாம் பார்க்க வரல. கிறுக்கு, நான் அப்ப அப்படி சொன்னேனா? ஆமால, நீ அப்படி சொல்லல. என்ன மறுபடியும் கீழே குமிச்சிட்டா? யாருமே இங்க இல்லைன்னு இவள்கிட்ட பேச வந்தது ஒரு குத்தமா? கொஞ்சமாவது ஏதாவது பேசுறாளா? ஆமா, அந்த போன்ல அப்படி என்னதான் இருக்கு பார்த்துட்டே இருக்க? அது ஒரு இம்பார்ட்டன்ட் இமெயிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, எங்க இருந்து? கூகுள்ல இருந்து. ஓஹோ, பர்றா. ஆமா, நீ எதுக்கு வந்த? ஏன் இது இவங்க என் முகத்தை பார்த்து கேட்க மாட்டாங்களோ? சரி, அதான் அவ ஏதோ இமெயிலுக்காக வெயிட் பண்றாளே. அது நான் சும்மா கார்டன்ட்ட பேசலான்னு வந்தேன். என்ன சொன்ன? ஏய் கார்த்திக், ஏன்டா இன்னைக்குன்னு பார்த்து உன் வாய் இவ்வளோ குளருது? இல்ல, நீ கார்டன்ல உட்காந்துருக்கியே, கொஞ்சம் கிட்ட பேசலான்னு வந்தேன். ஓ ஆமா, என்கிட்ட உனக்கு என்ன இருக்கு பேசுறதுக்கு? எனக்கு தேவடி, நீங்க தனியா உட்காந்துருக்க, எப்படியாச்சும் நம்ம லவ்வ சொல்லிடலான்னு வந்தது எனக்கு தேவைதான். கார்த்திக், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், என்கிட்ட என்ன பேசணும்? அது மாமா குச்சி முட்டை குருவி ரொட்டியும் உனக்கு வாங்கி தர சொன்னாங்க, அதான் உனக்கு வேணுமான்னு கேட்க வந்தேன். என்னது? பின்ன என்னடி, சும்மா தான் பேச வந்தேன். நீ தான் பேச பிடிக்காம ஃபோன் பார்த்துட்டு இருக்கியே, அப்புறம் என்ன? டேய் சாரிடா, ரொம்ப முக்கியமான இமெயில், அதுக்காக தான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், வரவே மாட்டேங்குது. எனக்கு கொஞ்ச நாளாக அது வரும்ன்ற நம்பிக்கையே போயிட்டு இருக்கு. சரி சரி, நான் ஜஸ்ட் சும்மா தான் சொன்னேன். நீ ரொம்ப கவலைப்படாத, கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற இமெயில் வந்துடும், சரியா? தேங்க்ஸ். சாரிடா, ஏதோ நான் டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன்ல. வேணும்னா நைட் ஏதாவது சேர்ந்து சாப்பிடுவோம்ல, அப்போதைக்கு என்கிட்ட என்ன பேசணுமோ பேசு. நைட்டு சரி, நீ இப்படியே வச்சிருந்தா மட்டும் இமெயில் வந்துருமா? வேற என்ன பண்றது சொல்லு, அது வர்ற வரைக்கும் எனக்கு எதுவுமே ஓட மாட்டேங்குது. புரியுது. சரி, நீ ஏதாவது பேசணும்னா பேசு. என்ன நீ லூஸ் மாதிரி பேசிட்டே இருன்னு சொல்ற மாதிரி இருக்கு? என் கண்ணு மட்டும் தான் ஃபோனை பார்க்கும், காது கவனிக்கும், நீ பேசு. ஐயோ, இங்க யாரும் இல்லாதனால மூடு வேற மாறுதே. இவ வேற என்னைய பார்க்கவே மாட்றா. ஒன்றும் இல்லைதானா, சும்மா பேசதான் வந்தேன். சரி, நீ தான் வேலையா இருக்கியே, நான் அப்புறமா பேசுறேன். டேய், அதான் என் காது கவனிக்குதுன்னு சொல்றேன்ல, என்ன பேசணுமோ பேசு. நான் எதை பத்தி பேச போறேன், எல்லாம் என் வாழ்க்கையை நினைச்சுதான். எது? உன் வாழ்க்கையை நினைச்சு கவலைப்படுறியா? அப்படி என்னடா கவலைப்படுற? யாருக்குமே என் மனசுல உள்ளது தெரிய மாட்டேங்குது தானா. நான் நல்லா தெரியற மாதிரி தான் எல்லாம் பண்றேன், ஆனாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இல்ல புரிஞ்சுக்கிட்டே நடிக்கிறாங்களான்னு தெரிய மாட்டேங்குது. இவன் என்ன பைத்திய மாதிரி பேசுனா? ஒருவேளை அன்னைக்கு யாரையோ லவ் பண்றேன்னு சொல்லி சொன்னானே, அவகிட்ட இவன் ப்ரப்போஸ் பண்ணி அந்த பொண்ணு ஒத்துக்கலையோ? தானா கேக்குறேன் என்ன? இல்ல கேட்டுட்டு தான் இருக்கேன் சொல்லு. அதான் அவங்களுக்கு என் மனசு புரியுதா புரியலையா ஒன்றும் தெரியல. ஆமா, யாருக்கு உன் மனசு புரியுதா புரியலையா? அதான் நான் என்னைய வெளிப்படுத்துற ஆள்கிட்ட. யாருக்கிட்ட வெளிப்படுத்துற? என் மனசுல உள்ளதை வெளிப்படுத்துறவங்க கிட்டதான். ஏய், உருப்படியா சொல்றா இருந்தா சொல்லு, இல்லைன்னா கிளம்பு. இருக்கிற டென்ஷன்ல. சரி சரி, விடு விடு. யாருன்னு இப்போதைக்கு சொல்ல முடியாதுண்ணா. இப்போ நம்மளே கேட்டுடலாமா, யாராவது லவ் பண்றியா, யாரு என்னன்னு? இல்ல சொல்றானான்னு பாப்போமா? சரி கேட்போம். யாராச்சும் லவ் பண்றியா? போச்சுடா. என்னடா நடக்குதுங்க? நான் தானே யாரையாவது லவ் பண்றியான்னு கேட்க வந்தேன், அதுக்குள்ள இவ எதுக்கு என்கிட்ட கேட்டா?
நான் கேட்டதுல நியாயம் இருக்கு. அன்னைக்கு அவன் அந்த மாதிரி தான் புலம்பிட்டு இருந்தான். இவன் எதுக்கு என்கிட்ட கேட்டான்? ஐயோ, இப்போ என்ன ரியாக்ட் பண்ணணும்னு தெரியலையே. இவன் ஏன் இப்போ திரும்பிக்கிட்டான்? சரி, நீ ஏன் கேட்டேன்னு கேட்போம். ஏன் கேட்குற? என்ன கார்த்திக், உனக்கு வந்து சோதனை? ஐயோ தனா, ஏன்டி இப்படி சொதப்புற? தனா, என்ன கேட்கணும் உனக்கு? கேளு. இல்லை, எனக்கு எதுவும் கேட்க வேணாம். நீ என்ன கேட்கணும் கேளு. எனக்கும் ஒன்றும் கேட்க வேணாம். அட, யாராவது ஒரு ஆள் கேட்டால் தானே ஆன்சர் தெரியும். வண்டியா சின்ன அரக்கி? இல்லப்பா, பாக்குறவங்களோட மைண்ட் வாய்ஸை தான் நான் சொன்னேன். இப்படியே பேசிட்டே இருந்தா என்ன பண்றது? யார் பெருசுன்னு அடிச்சு காமிச்சா தானே தெரியும். அதே மாதிரி இப்படி 2 பேருமே ஒண்ணு இல்லைன்னு சொன்னா எப்படி எதிர்பார்க்குற ஆன்சர் கிடைக்கும்? 2 பேர் மனசுலயுமே அது கொஸ்டின் மார்க்காவே இருந்துரும். என்ன காய்ஸ், நான் சொல்றது கரெக்ட் தானே? உங்க மைண்டை நான் கரெக்டா ரீட் பண்ணேனா? ஜானு, சொல்லுடா. நான் உன் அண்ணன் தானே? ஓ, டவுட்டா? இல்ல, நான் உன் அண்ணன். இந்த ஒரு தடவையாவது நான் சொல்றது கேட்டு தயவு செஞ்சு இங்கிருந்து கிளம்பேன். சரி, ஓகே. எனக்கு காஃபி குடிக்கணும் போல இருக்கு. நான் ஏதாவது இருக்கான்னு போய் பார்க்குறேன். நீ கட்டின பண்ணு, ஆனா கொஞ்சம் சீக்கிரம். ஓகே? ஓகே சின்ன அரக்கி, இப்போ நடைய கட்டுறீங்களா? ஏந்தனா? சொல்லு. இல்ல, நீ ஏதோ கேட்டல, அதை கேளு. இல்லை, நான் எதுவுமே கேட்கல. நீ என்ன கேட்ட அதை மறுபடியும் கேளு, நான் பதில் சொல்கிறேன். ஓகே ஃபைன். நீ அது வந்து நான் இல்லை நீ. ஓ, நானி அப்படி சொல்லிட்டு ஒரு படம் இருக்கு தானே, அதை சொல்கிறியா? இல்லை இப்போ கேட்குறேன் பாரு கரெக்டா. அது நீ யாரையாச்சும் லவ் பண்ணுறியா? என்ன இப்படி பார்க்குறா? கரெக்டாக தானே கேட்டோம். கரெக்டாக தான் கேட்டா கார்த்தி. என்ன நம்ம கேட்க வேண்டிய கேள்வியா இவன் கேட்குறான்? தானா பதில்? அது வந்து நீ ஏன் கேட்குற திடீர்னு? இல்லை சும்மா ஒரு ஜென்ரல் நாலேஜ். எது, நான் லவ் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் ஒரு ஜென்ரல் நாலேஜா? ஆமாம், எனக்கு அது ஜென்ரல் நாலேஜ் தான். ஆனால் இன்னும் பதில் வரலையே. லூசு, நான் எதுக்கு லவ் பண்ண போகிறேன்? அதை என்னை பார்த்து கொஞ்சம் சொல்லலாமே. உன்னை பார்த்து சொல்கிறதுக்கு இதில் என்ன இருக்கு? நான் எதுக்கு லவ் பண்ண போகிறேன்? எனக்கு இந்த வீட்டை விட்டு போகவே கூடாதுன்னு இருக்கு. இதில் எதுக்கு நான் லவ் பண்ண போகிறேன்? என்ன சொன்ன? அப்போ உனக்கு இந்த வீட்லேயே கடைசி வரை இருக்கணும் அப்படி தானே? இருக்கணும் தான். ஆனால் அது எப்படி முடியும்? எப்படியும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணி அமுச்சு தானே விடுவாங்க. அமுச்சு விடாட்டி? அது எப்படிரா? எப்படியும் ஒரு நாள் கல்யாணம் பண்ணி அமுச்சு தான் விடுவீங்க. இல்லைதானா, அதுக்கு ஒரு வழி இருக்கே. அதுக்கெல்லாம் எந்த வழியும் இருக்காது. ஏன்? என்னைய மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீ எங்கேயுமே போக தேவையில்லையே. என்ன சொன்ன? இல்லை, இந்த வீட்லேயே யாரையாவது நீ மேரேஜ் பண்ணா நீ வேற வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இருக்காதுல்ல, அதை தான் நான் அப்படி சொன்னேன். டேய், அப்பெல்லாம் நான் யாரையுமே நினச்சதில்லடா. ஆனால் நீ சொல்கிற மாதிரி யோசிச்சா கூட இந்த வீட்டில் பார்த்தா நான் உன்னையும் கிருஷ்ணையும் தவிர வேற யாரையும் மேரேஜ் பண்ணிக்க முடியாது. அப்படியும் பார்த்தாலும் கிருஷ்க்கும் எனக்கும் ஒரே ஏஜ். அவனை பண்ணிக்க முடியாது. அப்படி இப்படின்னு பார்த்தா ஒன்று அத்விக், இவங்க 2 பேரை தான் பண்ணிக்க முடியும். அதான், அதை பற்றி நீ கொஞ்சம் யோசிக்கலாம்ல. லூசாடா நீ? கரெக்டாக தானே கேட்டோம். நீயும் ஆத்விக்கும் எனக்கு கசின்ஸையும் தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ். லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்க. இல்லை, நீ சொன்னதை வச்சு இதுதான் ஒரு ஐடியா, அதனால தான் நான் அப்படி சொன்னேன். நல்ல ஐடியா. போய் உன் ஐடியாவை குப்பை தொட்டியில் போட்டுரு. அடி பாவி, என் காதலையே தூக்கி போய் குப்பை தொட்டியில் போடுன்ற மாதிரி சொல்கிறாளே. ஆமா, உனக்கு எப்படி இந்த மெண்டல் மாதிரிலாம் யோசனை வருது? நிறுத்து, ஒரு ஐடியா சொன்னேன் அவ்வளோதான். அது சரி. ஆமா, நீ எப்போ மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்க? அது வந்துதானா? என்னாச்சு கார்த்திக், ஏன் இப்போ இப்படி கிட்ட வந்திருக்க? இல்லை, நீ கேட்டல, அதுக்கு பதில் சொல்லணும்ல. சொல்லு, எப்போ மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்க? அதுதான், அதெல்லாம் பொண்ணு ஓகே சொல்லிட்டா பத்திரிக்கை அடிச்சிடலாம். நீயா? அடே இல்லடா, அது நான் ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருந்தேன். ஓவர் ஃப்ளோ ஆயிடுச்சா?
எங்க ஆணுச்சு அதான் எனக்குனே வரீங்களே 2 பேரும். உனக்கு நேரம் சரியில்லை. நேரம்லாம் நல்லா தாண்டா இருக்கு, சேர்க்க தான் சரியில்லை. எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க 2 பேரும்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தானா. ஏன் தானா நீ ஏன் இங்க தனியா உட்காந்துருக்க? உள்ள போகலாம்ல. இல்ல ஹர்ஷா, உள்ளதான் உட்காந்துருந்தேன். உள்ள ஒரு மாதிரியா இருந்துச்சா, அதான் வெளில அப்படி கார்டன்ல வந்து உட்காந்துருக்கேன். ஓ சரி சரி. ஏய் ஏன்டா ஏன் இந்த கொலவெறி? டேய் என்னதான் இருந்தாலும் நான் அவளுக்கு அண்ணாடா, கொஞ்சமாவது அண்ணா மாதிரி நடந்துக்கணும்ல. டேய் என் விஷயத்துல உங்க அண்ணா தங்கச்சி உறவை கொஞ்ச நாள் பிரேக் பண்ணி வைங்கடா. சரி கார்த்திக், நைட்டுக்கு சாப்பாடு வெளில இருந்து வாங்கிக்கலாம். சரிடா நீ போய் வாங்கிட்டு வந்துரு. நான் என்னைக்குடா உன்னைய விட்டுட்டு போயிருக்கேன், நீ வந்துரு, போயிட்டு வந்துருவோம். அது சரி, இன்னைக்கும் புட்டுக்குச்சா? வந்து தொலைகிறேன், வேற என்ன பண்றது? டாக்டரே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன். ஓ சரி சரி, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோ. நான் வேணா டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல உனக்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு சான்ஸ் வாங்கி தரேன். இந்த ஜானுக்கிட்டேவா? ஏமா தாயே, காஃபி குடிக்கணும் போல இருந்துச்சு, அதான் போட்டுட்டு இருந்தேன். ஓ, உனக்கு காஃபிலாம் போட தெரியுமா டாக்டரே? இது என்ன பெரிய விஷயமா? எனக்கா ரொம்ப பெரிய விஷயம்பா. அடியே. என்ன டாக்டரே? உன் குரங்கு சட்டைய ஆரம்பிச்சிட்டியா? திட்டுறதுக்கு தான் வீட்டுல யாரும் இல்லையே. அது சரி. சரி காஃபி வேணுமா? குடுக்கறான் தான் குடு. அப்ப எனக்கு கொடுக்க தோணல. டாக்டரே. சரி சரி இரு தரேன். என் செல்ல டாக்டரே. இந்தா காஃபி. அம்மா அத்தை அளவுக்குலாம் போடுவேனா தெரியல, ஆனா ஓரளவு நல்லா இருக்கும், குடிச்சு பாரு. குடு. ஆமா உனக்கு? இருக்கே. ஓகே, குடிக்கட்டுமா? குடி, ஓரளவு நல்லா தான் இருக்கும். டாக்டரே சூப்பர், பக்கா காஃபி, அடிப்பொலி, செம்மையா இருக்கு. தேங்க்யூ. ஐயோ டாக்டரே, சூப்பரா இருக்கு டாக்டரே. இதனால வரைக்கும் எனக்கு நீ போட்டே தந்தது இல்லையே. அட இது நாள் வரைக்கும் போட வேண்டிய சுச்சுவேஷன் இல்லப்பா. இது என்ன புதுசா? ஏன் உனக்கு பிடிக்கலையா? இல்ல இல்ல, பிடிச்சிருக்கு. காஃபி மட்டுமா? இல்ல இல்ல, எப்பவும் போலதான் இருக்கு, ரொம்ப ஒன்னும் டேஸ்டா இல்லையேன்னு சொன்னேன். ரொம்ப ஒன்னும் டேஸ்டா இல்லையா? இந்தா குடிச்சு பாரு, உண்மையிலே செம்மையா இருக்கு. சாரி, நான் ஏதோ ஒரு வேகத்துல குடிச்சிட்டேன். டேய் பரவாயில்லையே, செம்மையா இருக்கு. எது? காஃபி காஃபி, நான் போட்ட காஃபி. குடி. காஃபி வேணும் நீ தானே கேட்ட, குடி. குடிக்கிறேன். ஆமா, உனக்கு எப்படி காஃபி எல்லாம் போட தெரியும்? இது என்ன பெரிய விஷயமா? ஹாஸ்பிட்டல்ல நர்ஸுக்கெல்லாம் கொடுத்து பழக்கம். போடா. எங்கடி போற? அடியே ஜானு, சின்ன ராட்சசி. இவன் என்ன காஃபி குடிக்கிறதுக்கு மட்டும் தான் வந்தாளா? காஃபியை மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிடா. என்ன அரவ் இது, இவ்வளோ கோவமா உட்காந்துருக்கா? இப்ப இவ எதுக்கு கோவப்படுறா? இந்த பொண்ணுங்களே இப்படிதானா? எதுக்கு கோவப்படுறோன்னு சொல்லிட்டு அது கோவப்படலாம்ல. சும்மா உப்பு சப்பு இல்லாத விஷயத்துக்கெல்லாம் கோவப்பட வேண்டியது, அப்புறம் நாங்க எதுவுமே பேசலன்னா சமாதானப்படுத்தவே இல்லைன்னா அதுக்கும் கோவப்பட வேண்டியது. இப்ப இவ என்ன சொல்ல காத்திருக்காளோ? ஒரு 2 நாள் வீட்டுல பெரியவங்களே இல்லையே, நல்லா ஜாலியா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு நினைச்சேன். நமக்குனே ஆப்பு எங்க இருந்து தான் வருதோ. இப்ப எதுக்கு இங்க வந்த? இது வீடுடி. நான் மட்டும் இது என்ன குடோன்னு நான் சொன்னேன்? அதெல்லாம் விடு, நீ ஏன் இப்ப கோவமா இருக்க? வேண்டுதல். ஓ சரி சரி, எந்த சாமிக்கு வேண்டி இருக்க? குப்பா மோனே, கிளம்பிடுறா இங்க இருந்து. குப்பம் மோனேவா? ஐயோ ரொம்ப டேமேஜ் பண்றாளே. ஆனா இந்த 2 நாளை விட்டு அதுக்கப்புறம் அவள்கிட்ட ஃப்ரீயா பேச முடியாது. சரி பொறுத்துக்கோ ஆரவ். ஹலோ, என்ன மைண்ட் வைஸா? சே சரி, என்ன கோவம் அதையாவது சொல்லு. அப்பா சாமி, ஒரு கோவமும் இல்ல, கிளம்புறீங்களா? என்ன ஜானு? ஜானு ரூசு, அவன் பக்கத்துல வரான், நீ பாட்டுக்கு உன் கோவத்தை குறைச்ச முவளை அவ்வளவுதாண்டி செத்த என் கையால. என்ன மேடம்க்கு மைண்ட் வைஸா? இல்லையா, உன்னை பத்தி நான் எதுக்கு மைண்ட் வைஸ்ல எல்லாம் நினைக்கணும்? ஏதாவது திட்டணும்னா நான் மூஞ்சிக்கு ஸ்ட்ரெயிட்டாவே திட்டிடுவேன். ஆமா, மூஞ்சிய பார்த்தே திட்டுவீங்கல்ல, அப்புறம் என்ன அமைதியா நீங்க?
இங்க பாரு டாக்டர், தேவையில்லாம எனக்கு கலாய்ச்சிட்டு இருக்கேன். நான் ஹர்ஷா கார்த்திக் யார்ட்டையாவது சொல்லிடுவேன். சொல்லிக்கோ, அவங்க 2 பேருக்கு என்ன கொம்பா முளைச்சிருக்கு? உன்னைய அண்ணா உன்னைய மச்சான் என்ன பண்ணிட போறாங்க என்னைய? என்ன சொன்ன? அண்ணா மச்சானா? உளறிட்டேன். அதான் ஹர்ஷா வந்து எனக்கு அண்ணன் முறை, அதனால அண்ணன். கார்த்திக் வந்து எனக்கு அண்ணன் முறை இல்லை, சும்மா ஃப்ரெண்ட்ஸாக பழகிட்டனால ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள மச்சான் மாமா அப்படி கூப்பிட்டுப்பாங்கல்ல, அதுக்காக நான் அப்படி சொன்னேன். ஆமா, நீ எல்லாம் எந்த நேரத்துல பிறந்த? சும்மா எல்லாத்தையும் கொஸ்டினா கேட்டுட்டு இருக்க சின்ன அரக்கி. என்ன சொன்ன? ஏய் அடி சாரிடி. ஏன்டி? பின்ன விட்டு ஓரா நீ பாட்டுக்கு பேசிட்டே இருக்க. எங்கடி பேச விட்ட என்னைய? அப்புறம் நான் சின்ன இருக்கியா? ஏண்டி வீட்ல எல்லாருமே உன்னை அப்படிதானே கூப்பிடுவாங்க, அதனால தாண்டி நானும் கூப்பிட்டேன். இருந்தாலும் எல்லாரும் கூப்பிடுறாங்கன்னா நீயும் கூப்பிடுவியா? ஏம்மா தாயே விடுமா. இதுல நர்ஸுக்குலாம் வேற நிறைய கொடுத்துருக்கியா? நர்ஸுக்கு நிறைய கொடுத்தேனா? ஆமாண்டா, நீ தானே சொன்ன. ஐயோ, இவ என்ன சொல்றானே புரியலையே. நர்ஸுக்கு என்ன கொடுத்த எனக்கே தெரியல. என்ன மறுபடியும் மைண்ட் வைஸா? ஆமா. இல்ல ஆமாவா இல்லையா? ஆமா. இல்ல, நான் நர்ஸுக்கு ஏதோ கொடுத்தேங்கிற, ஆனா என்ன கொடுத்தேன்னு எனக்கே தெரியல. நீ கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். அதான்டா காஃபி குடிக்கும்போது சொன்னியே நான் நர்ஸுக்கு நிறைய கொடுத்து பழக்கம்னு. ஆமா சொன்னேன். அந்த இலவை தான் சொல்றேன், கொடுத்து ரொம்ப பழக்கம்ல. அப்புறம் வாங்கி பழக்கம் இருக்கா? இல்ல ஜானு, கொடுத்துதான் பழக்கம், வாங்கியெல்லாம் பழக்கம் இல்ல. அப்படியே ஒன்று விட்டேனா? அடியே ஏன்டி இப்படி பண்ற? பின்ன என்கிட்ட எவ்வளவு தைரியமா நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்ற. இதுல என்னடி இருக்கு? கொடுத்தா கொடுத்தேன்னு சொல்ல போறேன், கொடுக்கலன்னா கொடுக்கலன்னு சொல்ல போறேன். நான் தாண்டி எப்பவுமே கொடுப்பேன், அவங்க எனக்கு கொடுத்ததே இல்லையே, அதனாலதான் அப்படி சொன்னேன். மறுபடியும் கொடுத்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காத, அரைஞ்சிட போறேன். எனக்கு சத்தியமா புரியலடி, கொடுத்ததுக்கு நீ ஏன்டி இவ்வளவு கோவப்படுற? பின்ன என்கிட்டயே வந்து கிஸ் கொடுத்தேன்னு சொல்லிட்டு இருக்க. என்னது? கிஸ்ஸுடா, கிஸ், முத்தம். ஏண்டி என்னைய வச்சு காமெடி பண்ணிட்டு இருக்க? நான் எப்படி அதெல்லாம் கொடுத்தேன்னு சொன்னேன்? நடிக்காத. நாங்க நின்னு கேட்டுட்டு இருக்கும்போது நீ என்ன சொன்ன? நான் நர்ஸுக்குலாம் நிறைய கொடுத்து பழக்கம்ன்ற. ஏய், நிறைய கொடுத்து பழக்கம்னா காஃபி நிறைய போட்டு கொடுத்து பழக்கம். அது எப்படி? நீ ஹாஸ்பிட்டலுக்கு டாக்டரா இல்ல கேண்டீன்ல காஃபி மாஸ்டரா? காஃபி மாஸ்டரா? ஏண்டி டீ மாஸ்டர் கேள்விப்பட்டிருக்க, இது என்ன புதுசா காஃபி மாஸ்டர்? டீ போடுறவங்க டீ மாஸ்டர், காஃபி போடுறவங்க காஃபி மாஸ்டர் தானே. நீ பேச மாட்டாத. ஏய், இதுல பேச்சு மாத்துறதுக்குலாம் ஒண்ணும் இல்லடி. எனக்கு எப்பயாவது குடிக்கணும்னு தோணும், நானே கொஞ்சம் போடுவேன். அப்ப ஏதாவது நர்ஸ் வந்தா நான் கொடுப்பேன், அவ்வளவுதான். நம்புற மாதிரி இல்லையே. ஏன் நம்புடி. வேணா நான் நர்ஸுக்கு கால் பண்ணி தரேன், கேக்குறியா? வேணாம் நம்புறேன். அப்போ நான் தான் தப்பா நினைச்சிட்டேனோ? இப்பன்னு இல்லடி, எப்பவுமே நீதான் தப்பா நினைப்ப. சரி விடு. அப்பாடா, இவளுக்கு மூஞ்சி மாறிடுச்சு, மூடு மாறிடுச்சு. எதுக்கு பல்ல காட்டுற? அது வந்து ஜானு. ஒரு நிமிஷம் இரு. நீ அந்த சிஸ்டர்ஸ்க்குலாம் காஃபி போட்டு கொடுத்துருக்க, ஏன் இது வரைக்கும் எனக்கு ஒரு காஃபி கூட போட்டு தந்தது இல்ல? ஏண்டி, நான் அதை முன்னாடியே சொன்ன மாதிரி தாண்டி, வீட்டுல அத்தை அம்மா எல்லாரும் தான் காஃபி போடுவாங்களே, நான் போய் எதுக்குடி காஃபி போடணும்? அப்படியே போட போனாலும் அம்மாவும் அத்தையும் விட்டுருவாங்களா என்னைய? இருந்தாலும் அது எப்படி? நீ நர்ஸுக்குலாம் மட்டும் போட்டு தருவ, எனக்கு போட்டு தர மாட்டியா? அது என்ன உனக்கு மட்டும்? அது வந்து எனக்கு மட்டும் இல்ல, இங்க எங்க எல்லாருக்கும். ஆமா, எல்லாருக்கும் தான் சொன்னேன். அதை ஏன் இப்படி கேக்குற? டாக்டரே, இப்ப எதுக்கு இப்படி வந்துட்டே இருக்க? வரணும்னு தோணுது. ஹே, நீ கூட என் மேல சந்தேகப்பட்டுட்டல. சந்தேகமா? டாக்டரே, நான் அப்படி சந்தேகப்படல, ஜஸ்ட் எனக்கு தோணுச்சா, அதான் கோவப்பட்டேன். டாக்டரே, கை. ஏன் ஜானு, கொஞ்ச நேரத்துல நான் நர்ஸுக்கெல்லாம் கிஸ் கொடுத்துருப்பேன் தானே நினைச்சிட்டு இருந்தேன். ஐயோ, இவன் எது பேசுறான், கையை விட்டுட்டு பேசலாம்ல.
சொல்லு ஜானு. அது வந்து அப்படிதான் நினச்சேன். ஆனால் எனக்கு தெரியும் நீ பண்ணியிருக்க மாட்டேன்னு. இருந்தாலும் நீ அப்படி சொன்னதுனால கோவப்பட்டுட்டேன். போதுமா? போதுமாவா? அப்ப நீ எனக்காக தான் சொல்றியா? ஐயோ டாக்டர், கையை விட்டுட்டு பேசு டாக்டர், எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. டாக்டர் அந்த மாதிரிலாம் நீ யோசிக்காத. ஜஸ்ட் ஒரு ஃபன்னாக எடுத்துக்கோவேன். வீட்டில் எந்த பெரியவங்களும் இல்லை, நம்ம எல்லாரும் ஜாலியாக இருக்கலாம்னு தானே நினச்சோம். இப்போ இதெல்லாம் தேவையா? அப்படி வாடி வலிக்கி. ஐயோ இவன் வேற கையை விட மாட்டானே. ஜானு, ஏதாவது ஒரு இதில் உன் லவ்வை மட்டும் சொல்லிடாதடி. அவன் சும்மா தான் கையை பிடிச்சிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீ பாட்டுக்கு ஏதாவது ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் சொல்ல போய் அது அப்புறம் தப்பாயிட போகுதுடி. டாக்டர், கையை விட்டுட்டு பேசலாமே. ஏண்டி எவ்வளோ கஷ்டப்பட்டு இப்போ உன் கையை பிடிச்சிருக்கேன், விடுவேனா? அப்புறம் தயவு செஞ்சு இந்த முகத்தை மாத்திரியா, நல்லாவே இல்லை. ஜானு, இப்போ நான் சோகமா இருக்கிறதுக்கு காரணமே நீதானே. நீ என்னை சந்தேகப்பட்டதுனால தானே நான் இவ்வளோ கவலையா இருக்கேன். ஹே டாக்டர், நான் உன்னை சந்தேகம்லாம் படலை. இல்ல, நீ பேசுனதுக்கு அர்த்தம் அதுதான். அவளே வீட்டில் யாரும் இல்லை, கொஞ்ச நேரம் ஏதாவது உன்கிட்ட தனியா பேசலாம்னு நினைச்சா நீ பாட்டுக்கு உட்காந்து சண்டை போடுவ, நான் பார்த்துட்டே இருப்பேனா? எப்படி இந்த சண்டைய எனக்கு சாதகமா மாத்திக்கிட்டேன்? டாக்டரே, உன்னை பற்றி எனக்கு தெரியும். நான் சும்மா விளாண்டேன். சரி, என்னை பத்தி உனக்கு என்னெல்லாம் தெரியும் சொல்லு. சொல்லிட்டா போச்சு. நீ ரொம்ப நல்ல பையன். அப்புறம் சின்ன வயசுலேருந்து என் கூட நல்லா வந்துட்டு பேசுவேன். அப்புறம் சின்ன வயசில் நீ என்னை ஜிலேபின்னு கூப்பிடுறதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? வீட்டில் உள்ள எல்லாரையும் கேர் பண்ணிப்ப. என்னதான் நீ 10th வரைக்கும் அப்படி இப்படின்னு இருந்தாலும் அந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நீ ரொம்பவே மாறின. மழை மழை என் உலகத்தில் வருகின்ற முதல் மழை, நீ முதல் மழை. அலை அலை என் இதயத்தில் அடிக்கின்ற முதல் அலை, நீ முதல் அலை. இவ பாட்டுக்கு மெய் மறந்து பேசிட்டு தான் இருக்கா. அப்படியே தோல்ல கை போடுவோமா? நெத்தி போட்டு தெரிக்குது, விட்டு விட்டு ரெக்க முளைக்குது, நெஞ்சு குழி அடைக்குது மானே. மனம் தத்தி தாவிய தறிக்கட்டு ஓடுது, உயிர் ஒன்ன சேரவே ஒரு திட்டம் ஓடுது. ஜானு செல்ல ஜிலேபிடி நீ. அவ்வளோதான். ஸோ எனக்கு ஆரவ் தனியா டாக்டர் தனியாலாம் இல்லை, ஆரவ் டாக்டர்னாலே ரொம்ப பிடிக்கும். ஓ அப்படியா? ஆமாம், எனக்கு உன் மேலே நம்பிக்கைலாம் இருக்கு. என்ன கோவம் வந்துருச்சு? ஆஹா, எதுக்கு அந்த கோவம் வந்துச்சு? கோவம் வர்றதுக்குலாம் ரீசன் இருக்கா என்ன? எதுக்காவது கோவம் வந்திருக்கும். அப்படியா? இவன் எப்போ என் ஷோல்டர் மேலே கை வச்சான்? என்னாச்சு மேடம்? இல்ல, அப்புறம் என் மேல நம்பிக்கைலாம் இருக்கு, கோவம் வந்துச்சுன்னா எதுக்கு அந்த கோவம் வந்துச்சு? அதான் சொன்னேனே, எனக்கு சும்மாவே கோவமாக வரும். அதனால மேபி வந்திருக்கலாம். ஓ, இப்போ ஏன் வாய் டைப் அடிக்குது? இங்க என்ன பூச்சாண்டியா இருக்கா? அதான் நீ இருக்கியே. ஏன் ஜானு, என்னைய பத்தி நீ ஒவ்வொரு விஷயமும் இவ்வளோ ரசிச்சிருக்கியா? ஐயோ, இவ ஏதோ சோகமாக கேட்குறான்னு எல்லாத்தையுமே சொன்னோம். என்னென்ன சொன்னோன்னு கூட ஞாபகம் இல்லையே. அப்படி என்னத்தை ரசித்து சொன்னோம்? கையை வச்சதை பார்த்துட்டா, ஆனா ஏன் இன்னும் அதுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் பண்ணல? இந்நேரத்துக்கு கோவம் ஆயிருக்கணுமே. அப்போ இவ்வளோ என்னை லவ் பண்றாளா? சேச்சே, இருக்காதாரு. அவ லவ் பண்றா இருந்தா ஏதாவது ஒரு சென்டென்ஸ் காமிச்சிருப்பாள். அட்லீஸ்ட் நம்ம காமிக்கிற அளவுக்கு. அது அவ ஹர்ஷாட்ட எப்படி பழகுறாளோ அதே மாதிரி தான் நம்மகிட்டயும் பழகுறா. அதெல்லாம் தப்பா நினச்சிக்க கூடாது. இவங்கெல்லாம் லவ் பண்றாங்களோ இல்லையோ, நம்ம லவ்வை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன் டாக்டர், தனா கூப்பிட்ற மாதிரி இருக்கு. நான் கிளம்பட்டா? இல்ல, கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கியா? கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கிறதா? இதுல என்ன உனக்கு பிரச்சனை இருக்கு? இவன் பேச்சு சரியில்லை. இவன் இந்த ஊஞ்சல்ல அந்த லாஸ்ட்ல உட்காந்து என்கிட்ட ஏதாவது பேசினாலே நான் உளறிடுவேணும்னு பயமாவே இருக்கும். இதில் இவ்வளோ கிட்ட வந்து கையெல்லாம் பிடிச்சி ஷோல்டர்லாம் கையை வச்சு உட்காந்துருக்கான். ஏதாவது பேசி உளறிட்டேன்னா என்ன பண்ணுறது? அவனை கேவலமாக நினைப்பான் தானே.
ஜானு வளரிடாதடி. தனா கூப்பிட்ற மாதிரி இருக்கு டாக்டர். நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன். நான் கிளம்புறேன். ஏ அடியே ஜானு. ஜானு நீ என்ன லவ் பண்றியா? எனக்கு தெரியல, ஆனா கொஞ்ச நாள்ல கன்ஃபார்ம் பண்ணிடலாம். பியூர் ஜிலேபிடி. சொல்லிட்டல நான் ஜிலேபின்னு கூப்பிட்டா பிடிக்கும்னு. இனிமே பாரு மாமாவோட ஆட்டத்தை. ஹாய் காய்ஸ். இன்னைக்கு நாங்க வீடியோ கொடுத்துருக்கோம். எனக்கே ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணேன். பட் வேற ஆப்ஷன் இல்லைங்க. இப்போவுமே வீடியோ கொடுக்குற மைண்ட் செட்லேயே இல்லை. ஆனால் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருப்பீங்க. அண்ட் போஸ்ட்லேயுமே நிறைய பேர் மிஸ் பண்ணுற மாதிரிலாம் சொல்லியிருந்தீங்க. ஆக்சுவலாக அது எனக்கு ரொம்பவே சந்தோஷம். நான் கூட யாருமே கண்டுக்க மாட்டீங்களோ இல்லைன்னா திட்டுவீங்களோ அப்படிலாம் நினச்சேன். ஆனால் எல்லாருமே வந்துட்டு பாசிட்டிவாக தான் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ப்ராப்ளம் சால்வ் ஆகும், நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன் அப்படிலாம் சொன்னீங்க. ஆக்சுவலாக இப்போ ப்ராப்ளம் முடிஞ்சிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியல. நான் வந்துட்டு ஓகே எல்லாருமே போஸ்ட்டில் கேட்டுகிட்டே இருந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்றைக்கி ஒரு வீடியோ வந்துட்டு அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்லோட் பண்ணேன். இன்னுமே அந்த ப்ராப்ளம் போயிட்டு தான் இருக்குது. நான் சொல்லின்னு இல்லை, நிறையா அட்மீன்ஸ் இப்போது சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். இன்றைக்கி கூட தனா வந்துட்டு ஒரு இமெயிலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தால. ஸோ அந்த மாதிரி நம்ம சேனலுக்கு ஒரு இமெயில் கூகுள்லேருந்து வரணும். அது வந்தால் தாங்க என்ன ஏதுன்னு சொல்லவே முடியும். அது நம்ம சேனலுக்கு பாசிட்டிவாக வரணும்னு சொல்லிட்டு எல்லோரும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. இப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்க வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்களா என்னன்னு தெரியாது. பட் சொல்லணும்னு தோணுச்சா தான் சொன்னேன். ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சா, இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ கண்டினியூவாக போடுவீங்களான்னு கேட்பீங்க. அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போது பேசுகிறேன். சொல்ல போனால் ப்ராப்ளம் இன்னும் சால்வ் ஆகலை, ஓடிட்டு தான் இருக்குது. உங்களுக்காக தான் நான் ஒரு வீடியோ போட்டேன். இன்னைக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும். கண்டிப்பாக சேனலுக்கு பாசிட்டிவாக தான் மெயில் வரும்னு நம்புகிறேன். அண்ட் ஆல்சோ இதுக்கப்புறம் வீடியோ எப்போ வரும்னு எனக்கு தெரியாது. அந்த இமெயில் வர்றதுக்கு வந்துட்டு ஒரு 2 to 3 வீக்ஸ் ஆகும்னு சொல்லி மெசேஜ் வந்துச்சு. ஸோ அது வரைக்கும் பார்ப்போம். இடையில வந்துட்டு வீடியோ போட முடிஞ்சால் போடுறேன். ஸோ எல்லோரும் கொஞ்ச நாள் மட்டும் உங்கள் காதல் கண் கட்டுறதுக்காக பொறுத்துக்கோங்க. இந்த ப்ராப்ளம் முடிஞ்சோடனே நான் முன்னாடி எப்படி வீடியோ போட்டுட்டு இருந்தேனோ அதே மாதிரியே வரும். ஸோ அவ்வளோதான், சொல்ல வேண்டிய எல்லாத்தையுமே சொல்லிட்டோம். அண்ட் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே வேணும், அது மட்டும் நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன். இப்போ வரைக்குமே நீங்கள் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதே சப்போர்ட் இதுக்கப்புறமும் கண்டினியூ ஆகும்னு நம்புகிறோம். ஸோ நாங்கள் கிளம்புறோம். வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஓகே அவ்வளோதான், பாய். டேக் கேர், பாய்.